நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். என்னோட முகம் உங்களுக்கு கிளியரா தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இங்க லைட்டிங் கண்டிஷனே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டிபிக்கலா இருக்கு. என்னோட மண்டைக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. எதுக்கு வந்து எந்த லைட்டுமே இல்ல. இந்த மாதிரியான ஒரு லைட்டிங் கண்டிஷன்ல தான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லைட்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி, இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொளத்தூருக்கு போயிருந்தேங்க. கொளத்தூர்னா நம்ம சென்னையில இருக்குல்ல, அந்த கொளத்தூர் தாங்க. கொளத்தூருக்கு போனதெல்லாம் ஒரு நியூஸா, அதெல்லாமா நீ பேசிட்டு இருப்பேன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு அது பெரிய நியூஸ் மாதிரி தாங்க தோணுச்சு. ஏன்னா நான் கொளத்தூருக்கு போனதே கிடையாதுங்க என் வாழ்நாள்ல. சென்னையில நான் எத்தனையோ வருஷமா இருந்திருந்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா நான் படிச்சு முடிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்கும் போது கோடம்பாக்கத்துல தங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் சாலி கிராமத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தங்கியிருந்தேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கு வந்துட்டோம். நான் ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா டைடல் பார்க்ல. ஸோ டைடல் பார்க்ல இருந்து குரோம்பேட்டுக்கு அடிக்கடி டிராவல் பண்ணிருக்கேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருவான்மையூரோட வளர்ச்சி, நம்ம ஈசிஆர் சைட்ல போவோம் இல்லையா அந்த பஸ்ல, நான் வந்து டெல்டா ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கேன். காரைக்கால் தான் என்னோட நேட்டிவ். ஸோ சென்னையில இருந்து காரைக்கால் போகும்போது ஒன்று நம்ம ஈசிஆர் வழியா போவோம், இல்லை நம்ம பைபாஸ் வழியா போவோம். இப்போ நான் குரோம்பேட்ல இருந்து கிளம்புறேனாக்கா நேராக நான் பைபாஸ் ரோட தான் பிடிப்பேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஜியன்ஸ்லாம் எனக்கு வந்து தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் எனக்கு வந்து தெரியும். பல்லாவரம் தெரியும், அண்ட் கிண்டி தெரியும். ஸோ இது வழியா நம்ம வந்து போயிருப்போம். ஏன்னா சிட்டிக்குள்ள போயிட்டு வரோம் இல்லையா. டி நகர் போயிருப்போம், அதே மாதிரி பாரிஸ் கார்னர் கூட போயிருக்கேன். பட் ஆனால் கொளத்தூர்ல போய் நான் ஒரு 2-3 நாள் தங்கி இருந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். பட் இப்போ சமீபத்தில் கொளத்தூர்ல தங்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. எதற்காக நான் இப்போ ஓவரா ஹைப் கொடுத்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சில டிஃபரன்சஸ் தெரிஞ்சது. இப்போ நான் குரோம்பேட்ல இருக்கேன், இந்த சைடு பல்லாவரம், ஓஎம்ஆர் சைடு நம்ம அடிக்கடி போயிட்டு வந்திருப்போம். பல்லாவரம், கிண்டி, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. கிண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி தான். ஸோ அதை கூட நம்ம வந்து சவுத் சென்னை அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போமே. டிஃப்ரெண்டாக இருக்குனாக்கா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பேச வரல. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எல்லாமே கிடைச்சது. இங்கே குரோம்பேட்டை கம்பேர் பண்ணும்போது, குறிப்பாக நான் இருக்கிற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஃபுட் வந்து கிடைச்சது. ஒரு முட்டை ஆப்பம் சாப்பிடணும்னா குரோம்பேட்டில் தொங்குனுங்க ஆர்டர் போட்டோம்னாக்கா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஆப்பங்கிறது ரொம்ப அஃபோர்டபுளாக எனக்கு வந்து கிடைச்சது. எல்லா இடங்களிலும் ரொம்ப சகஜமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தது. இப்போ கொளத்தூர்ல நான் தங்கி இருந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. மாதவன் மெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் போய் சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை பத்தி சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும். இதுல என்னன்னாக்கா, நான் ஜம்புலிங்கம் மெயின் ரோட்ல தான் நான் வந்து இருந்தேன். அங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு போனேன். அந்த பார்க்ல ஒரு ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு அதன் பிறகு ஜம்புலிங்கம் மெயின் ரோட்லயே அப்படி நடந்து அப்படி நேரா போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 70 feet ரோடுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஜம்புலிங்க ரோட்லேருந்து பக்கத்தில் எங்கே பார்க் இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். இந்த பார்க் தான் பக்கத்தில் இருந்தது. ஒரு ஃப்ளைஓவருக்கு கீழே இருந்தது. இந்த பார்க் பேர் சிட்டி பாபு பார்க்கான். மேயர் சிட்டி பாபு பார்க். ஸோ அதுல தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இந்த பார்க் பேர் சிட்டி பாபு பார்க்குன்னு நமக்கு தெரியும். இந்த மேம்பாலம் பேரும் சிட்டி பாபு மேம்பாலம் தானாங்க. ஸோ எழுதிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். என்னடா இது என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு எலிமெண்ட்டும் சிக்கலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது தான் நடுவில் வந்துச்சு இந்த பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சியை கொஞ்சம் ஜூம் பண்ணி வீடியோவில் கேப்சர் பண்ண முயற்சி பண்ணேன். கொஞ்சம் பிக்சலேட்டட் ஆன மாதிரி தெரியுதுல்ல. எதனாலனா இது பிக்சல் 7a. பொறுங்க, S24 அல்ட்ராவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா மாசாக இருக்கா. ஸோ எதுக்கு S24 அல்ட்ரா சரிப்பட்டு வருவானோ சரிப்பட்டு வரமாட்டானோ எனக்கு தெரியலைங்க. பட் இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் இந்த ரொம்ப சுமாலான ஆப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியான விஷயங்கள், பூச்சிகள் மாதிரியான விஷயங்கள்லாம் வீடியோகிராஃபி பண்ணுறதுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ரொம்ப தூரத்தில் இருந்து இதை நம்மளால் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 10x எடுத்தது. பட் ரொம்ப க்ளோஸ்அப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுது. அதிலலாம் மாஸ் தான் சைனீஸ் கேமராஸை பொறுத்த வரைக்கும். சரி, அந்த குழந்தை தனியாக விளையாடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நம்மளும் ஒரு குழந்தையாகவே மாறி அங்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு ஜாமான்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என்ன இதெல்லாம் உனக்கு விளையாட்டு ஜாமானா நீங்கள் கேட்கலாம். எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. பட் சில விஷயங்கள்லாம் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சு. குறிப்பாக அந்த புஷ்அப் பார். ஸோ இதை பார்த்தோன்னே நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நம்ம ஜிம்மில் போய் பார்க்கக்கூடிய அந்த புஷ்அப் பார் இங்கே இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒரு சறுக்கு மரத்தை பார்த்தீங்க இல்லையா, அந்த யானை சறுக்கு மரம். இது எல்லா பார்க்லையும் கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. ஸோ பார்க்குக்கு போய் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பிட தானே போகணும். சரி வாங்க நம்ம சாப்பிட போயிடலாம். நடந்து தாங்க வந்தேன். பட் இதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து நல்லா காட்ட முடியாது. நான் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிஸ் தம் பிரியாணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடை. அதாவது ஜம்புலிங்க ரோடுக்கும் பேப்பர் மில் ரோடுக்கும் இடையில் அந்த ரோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜம்புலிங் ரோடோட எண்டில் போயிட்டு 70 feet ரோடை பிடிச்சோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம நேராக பேப்பர் மில் ரோடு பிடிச்சிடலாம். என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். சரி வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இதாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு. மெனுவை நான் புரட்டி பார்த்துட்டு இருக்கிறது எனக்காக இல்லைங்க, உங்களை காட்டணுங்கிறதுக்காக தான். நீங்கள் அந்த மெனுவை பார்த்தா மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பிரியாணியில் தாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. அதோட பேரே மணிஸ் தம் பிரியாணின்னு வச்சுருக்காங்க. ஸோ தம் பிரியாணி கிடைக்குமா தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அது தொடர்பாக தான் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அது மாதிரி இல்லை.
நிறைய அந்த ரைஸ் கூட எக்ஸ்ட்ராவாக இந்த சிக்கன் 65 கபாப் அந்த மாதிரியான பிரியாணிஸ் தான் வந்து நிறைய இருந்தது. எப்போவுமே எனக்கு போன்லெஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து போன்லெஸ் பிரியாணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக போன்லெஸ் பிரியாணி தான் சொன்னேன். சிக்கன் போன்லெஸ் பிரியாணி, சிக்கன் கபாப் போன்லெஸ் பிரியாணி அண்ட் தென் சிக்கன் 65 அது ரெண்டுத்தையும் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதான் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். பார்த்துக்கோங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, வெல் மெயின்டைன்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஹேண்ட் வாஷும் பண்ணிட்டேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பரை எடுத்து நம்மளுடைய கையை தொடச்சிக்கலாம். இதானே எல்லா கடையிலையும் இருக்குது, இதை ஏன்டா சொல்கிறேன்னு கேட்கலாம். இப்போலாம் நிறைய கடையில் அந்த மாதிரி பேப்பர் வைக்கிறது இல்லைங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நம்முடைய அந்த 65 வந்துட்டு பார்த்தீங்களா போன்லெஸ் வேறு லெவலுங்க. இதை பார்த்தீங்களா ரொம்ப பட்டையாக இருந்தது. நான் வந்து 65 உடனே ஒரு மாதிரியாக தடிமனான பீஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இது ஒரு மாதிரியாக வந்து நல்லா நசுக்கி போட்டு பட்டையாக செஞ்சுருந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு உண்மையிலே சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் தாங்க. ஏன்னா ரொம்ப தடிமனாக இருந்ததுனாக்கா அதுக்குள்ளே மசாலாலாம் சரியாக இன்ஃப்யூஸ் ஆகாது. இது ரொம்ப பட்டையாக இருக்கிறதுனால இது உள்ளே அப்படியே மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே ஒரு வேறு லெவலான ஃபீலிங்னு வச்சிங்களேன். ஸோ அதை நான் ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்மளுடைய பிரியாணியை வந்துட்டு இங்கே இந்த சப்ளையர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காரு பாருங்கள். ஆமாங்க, அந்த டேபிள் கொஞ்சம் சின்னது மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. இத்தனைக்கே நான் அந்த டேபிளில் ஒருத்தர் தான் உட்காந்துருந்தேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் அது சின்னது மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. இது மிர்ச்சிக்கா சாலன், அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் அந்த போன்லெஸ் பிரியாணி. பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கா. அதுக்கப்புறம் எடுத்து அதை பிளேட்டில் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே ஒரு எக்கு இருந்தது. இது பேரில் மட்டும் தம் பிரியாணின்னு வச்சுட்டு இது ஒரு ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி தாங்க. ஹைதராபாதி தம் பிரியாணின்னு கூட வச்சுருக்கலாம். பட் இதில் மசாலா தனியாக அண்ட் பீசஸ் தனியாக தான் இருந்தது. ஐ மீன் பீஸோட மசாலா மிங்கிளாகி இருந்தது, பட் ரைஸோட அதிகமாக மிங்கிள் ஆகலை. ஸோ ரைஸில் நம்ம தான் மசாலாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருந்தது. பட் டேஸ்ட்டாக தான் இருந்தது. டேஸ்ட்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ இருந்த பசி எனக்கு அப்படி. ஸோ இதான் எக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ எக்கையும் எடுத்து சேர்த்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமாக முடிக்க போகிறேங்க. மிர்ச்சிக்கா சாலானும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணிலாம் சாப்பிட்டோம்னாக்கா அந்த தயிரை எடுத்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளேட்லேயே அந்த தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். பார்த்துக்கோங்க, வெளியே வரும்போது தான் நான் என்ட்ரன்ஸை வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்டில் ஏறி நம்ம அப்படியே கீழே போயிடலாம் வாங்க. ஸோ இறங்கி வந்தாச்சு. ஸோ இதான் கிரவுண்ட் ஃப்ளோர், த மணீஸ் தம் பிரியாணி இருக்கக்கூடிய இடம். இதுதான் கடை. இது இருக்கிறது 70 ஃபீட் ரோடில், பேப்பர் மில் ரோடு மற்றும் ஜம்புலிங்கம் ரோடு கனெக்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் நடந்து வர ஆரம்பிச்சிட்டேங்க. டுவர்ட்ஸ் ஜம்புலிங்கம் ரோடுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ ஜம்புலிங்கம் ரோடை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அது வந்து முடிக்கணும். ஸோ ஜம்புலிங்கம் ரோடை வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜம்புலிங்கம் ரோடே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோடு தாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதாவது சென்னையில் மெயின் ரோட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு கொஞ்சம் சின்னது தான். ஆனால் டிராஃபிக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப பிஸியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே கிடையாது, நிறைய ஐட்டங்கள் கிடைக்குது. பட் என்ன, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரெஸ்டாரண்ட்டை தேடி போகணுன்னா கொஞ்சம் தூரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னால் வந்து ஒரு புத்த விகாரத்தை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்தீங்களா, ரோஹிணி புத்த விகார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சென்னையில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு புத்த விகார் இது தாங்க. இல்லை, தமிழ்நாட்டிலே நான் பார்த்த ஃபஸ்ட்டு புத்த விகார் இது தான். அது க்ளோசிங்கில் இருந்தது, இல்லைனா உள்ளே போய் கூட பார்த்துருப்பேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் டேஸில் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது எப்போ எடுத்த வீடியோன்னு கேட்டிங்கனாக்கா லாஸ்ட் இயர் 2024 செப்டம்பர் மந்தில் எடுத்த வீடியோ அது. அதை நான் இப்போ தான் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.